2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலமான வாக்களிப்புக்கான இப்பொழுது முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரத்னபுரம் மாவட்டத்துக்கான அந்த தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அனுரகுமார திசாநாயக்க திசுகாட்டின் மூலமாக வாக்கு கேட்டவர் 19,185 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,675 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ 500 வாக்குகளை பெற்று மட்டுமல்லாமல் திலீப் ஜெயவீர 251 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இதன் மூலமாக அனுரகுமார திசாநாயக்க 19,185 வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்திலே தபால் மூலமான வாக்களிப்பில் முதலிடத்தை பெற்றுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூலமான வாக்களிப்புக்கான இப்பொழுது முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரத்னபுரம் மாவட்டத்துக்கான அந்த தேர்தல் முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அனுரகுமார திசாநாயக்க திசுகாட்டின் மூலமாக வாக்கு கேட்டவர் 19,185 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,675 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ 500 வாக்குகளை பெற்று மட்டுமல்லாமல் திலீப் ஜெயவீர 251 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இதன் மூலமாக அனுரகுமார திசாநாயக்க 19,185 வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்திலே தபால் மூலமான வாக்களிப்பில் முதலிடத்தை பெற்றுள்ளார்.